அதுக்கு பட்டை 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பொடிசாக கட் பண்ணது, ஒரு சின்ன தக்காளி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் 3 தக்காளி, கொத்தமல்லி கொஞ்சம், கூடவே ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்து இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காய் ஒரு கையளவு தேங்காய், இது கூட சோம்பு, கசகசா, 6 முந்திரி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நல்லா ஆனியன் ஓரளவுக்கு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு ஆனியன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதுக்கு தேவையான அளவு தான் இப்போ நான் எல்லாமே ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா அடி பிடிக்காமல் நல்லா ஃபுல்லாக பாத்திரத்தில் அடியில் பிடிக்காத அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கணும். ஸ்லிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க, இல்லைனா இஞ்சி பூண்டு வந்து ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகிடும். அப்புறம் சின்ன தக்காளி கட் பண்ணது அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா நம்ம குயிக்காக தக்காளி வதங்கிடும். இந்த கிரேவி சப்பாத்தி, தோசைக்கு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ் கூட நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் சிக்கனில் வந்து சால்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ தேவையோ நமக்கு அந்தளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் போட்டு நல்லா வதக்கிட்டோம். தக்காளி இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கரம் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா 2 ஸ்பூன். அப்புறம் சிக்கன் மசாலா 2 ஸ்பூன். மசாலா போடும்போது ஸ்லிம்மில் வச்சு வதக்குங்க, இல்லைன்னா மசாலாலாம் கருகிடும், அப்புறம் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் போட்டேன். இப்போது குழம்பு மிளகாய்த்தூள் அதுவும் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா ஸ்லிம்மில் வச்சு ஃபுல்லாக வதக்கிக்கலாம், அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது ஒரு 3 மினிட்ஸ் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அந்த டைமில் சிக்கன் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இந்த சிக்கனில் ஆல்ரெடி. இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்போ நான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சிக்கனில் வந்து அந்த ஃப்ளேவர்லாம் இறங்காமல் அப்படியே ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும். இது மாதிரி பண்ணும்போது அந்த காரம், உப்பு எல்லாம் நல்லா இறங்கும். இதில் ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிரேவிலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி விடும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. நல்லா தண்ணி சேர்த்து நல்லா ஓரளவுக்கு கொதித்து வந்ததும் தேங்காய் அரைச்சி வச்சுருந்த தேங்காய், முந்திரி, சோம்பு, கசகசா இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம்.
ஒரு தேங்காய் சேர்த்ததும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு நல்ல டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொத்தமல்லி சேர்த்து நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போது பாருங்கள், நல்லா குழம்பு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இப்போ இதை நான் சப்பாத்தி கூட சர்வ் பண்ணுறேன். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.